இதில் இருக்க எல்லாருமே தற்குறிகள்னு சொல்லி தன்னுடைய குடும்பத்தையே கவனிக்க முடியாத ஒருத்தர் தன்னுடைய குடும்பத்துக்கே நல்ல விஷயம் தேடிச் சோறு நிதந்தின்று பல சின்னஞ்சிறுகதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவ மெய்தி கொடும் கூற்றுக்கரையன பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? வீழ்வதற்காக பிறந்தவர்கள் இல்லை நாம், வாழ்வதற்காக பிறந்தவர்கள். வேடிக்கை மனிதர்கள் இல்லை நாம், சாதிக்க பிறந்தவர்கள். உலகெங்கும் வாழும் மீடியா டாக்ஸ் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு பரபரப்பா இருக்கிற ஒரு விஷயம், நடந்து முடிஞ்சிருக்கிற தேர்தலில் யார் ஜெயிக்க போறாங்க, யாருக்கு வெற்றி அப்படிங்கிறதா தமிழகம் மட்டுமில்லாமல் இன்னைக்கு இந்தியா முழுவதும், ஏன் உலகமே எதிர்பார்க்கிற ஒரு விஷயமா இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமான தேர்தலா இந்த தேர்தல் நடந்திருக்கு. ஒரு 4 முனை போட்டி இந்த தேர்தல் நிலவி இருக்கு. 4ஆம் தேதி முடிவுகள் வெளிவர காத்திருக்கின்றன. இந்த முடிவுகளில் சூரியன் உதிக்குமா, இலை துளிர்க்குமா, இல்லை விசில் சத்தம் கேட்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லாரும் ஆவலோட காத்திருக்காங்க. பல கருத்து கணிப்பு முடிவுகள் வெளிவந்திருக்கு. அந்த தேர்தலுக்கு பிந்தைய, வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் கூட பல விஷயங்கள்ல பலவிதமாக வேறுபடுது. இதையெல்லாம் பார்க்கும்போது எந்த அணி, எந்த கட்சி வெற்றி பெறும் அப்படிங்கிறத அறுதியிட்டு சொல்ல முடியாத ஒரு நிலை இருக்கு. இந்த சூழல்ல யார் யாருக்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்கு, வெற்றிக்கான காரணிகளா ஒவ்வொரு கட்சிக்கு என்னென்ன இருக்கு, இதுல யார் ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் நம்ம பேச போறோம். பேசலாம் வாங்க. இதுல நம்ம முதல்ல பார்க்குற கூட்டணி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி. ஒரு மிகப்பெரிய பாரம்பரியமிக்க ஒரு கூட்டணி அப்படின்னு சொல்லலாம். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கே உரிய கொள்கைகள், அது மட்டும் இல்லாமல் அதோடைய திட்டங்கள், அது சேர்த்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுடைய நிலை, இதையெல்லாம் வச்சு ஆராய்ச்சி பண்ணும்போது அவங்களுக்கு கிட்டத்தட்ட 39% மேலே வாக்குகள் கிடைக்கிறதா சொல்றாங்க பல கருத்து கணிப்பாளர்கள். 39% அப்படிங்கிறது ஒரு வெற்றி விழுக்காடு அப்படின்னு தான் சொல்லணும். அதை வச்சு பார்க்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கு பல வாய்ப்புகள் இருக்கு. இந்த கட்சிக்கான வெற்றி காரணிகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பட்டியலிடலாம். முதல்ல இந்த கட்சியுடைய கொள்கை பிடிப்பு அப்படின்னு சொல்லலாம். நீண்ட காலமாகவே அறிஞர் அண்ணா தொடங்கின இந்த கட்சி நம்முடைய முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் வளர்க்கப்பட்டு இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களால் நடத்தப்பட்டு வருது. இந்த கட்சிக்குரிய தொண்டர்கள் எல்லாமே விடாப்பிடியா தன்னுடைய கட்சி மேல ஒரு பற்றோட இருக்கிறாங்க. அது இந்த கட்சியோட வெற்றிக்கான முதல் காரணி அப்படின்னு சொல்லலாம். அடுத்த காரணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட்சி பொதுவாகவே மாநில உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடிட்டு வர ஒரு கட்சியா இந்திய அளவில் பேசப்படுது. தமிழ்நாட்டு அளவில் இல்லை, இந்திய அளவிலேயே மாநில உரிமைகளுக்காக போராடுற ஒரு கட்சியா தன்னை வெளிப்படுத்திக்கிது, போராடவும் செய்து அதில் வெற்றியும் பெறுது, சில நேரங்களில் போராடிக்கிட்டே கூட இருக்கு. இப்படி ஒரு சூழல் இருக்கு. இது 2வது காரணியா நம்ம பார்க்குறோம். 3வது காரணி, இந்த 5 ஆண்டு காலத்தில் இதோடைய செயல்பாடுகள், திட்டங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த திட்டங்கள் எல்லாமே மக்களுக்கு நல்லாவே போய் சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு சொன்னோன்னா, மகளிர் உரிமை தொகை திட்டம். இந்த திட்டம் பல தாய்மார்களின் அந்த ஆதரவை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். தனக்கு கிடைத்து கொண்டிருக்கக்கூடிய, மாதந்தோறும் கிடைக்கக்கூடிய ஒரு 1000 ரூபாய் நின்றுவிடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே இந்த கட்சிக்கு வாக்களிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இது மாதிரி பல திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறாங்க. மகளிர் உரிமை திட்டம், அதே மாதிரி தமிழ் புதல்வன் திட்டம், அதே மாதிரி இன்னொரு திட்டம், மிக முக்கியமான திட்டம் விடியல் பயண திட்டம் அப்படிங்கிற திட்டம். எத்தனையோ பேர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு நடந்தே போகக்கூடிய சூழல்லாம் இருந்திருக்கு. வறுமையில் வாடக்கூடிய ஏராளமான மக்கள் இருக்காங்க, தாய்மார்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த விடியல் பயண திட்டம் அவங்களுடைய பயணத்தை எளிதாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த திட்டங்கள் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவை திரட்டி தரும் அப்படிங்கிறத எள்ளளவும் மையமில்லை. இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். சரி, எல்லாமே பாசிட்டிவாக சொல்கிறீங்க, நெகட்டிவாக எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டால், நெகட்டிவாகவும் சில விஷயங்கள் நடந்திருக்கு. இதில் பாசிட்டிவோடைய பர்சன்டேஜ் அதிகமாக, நெகட்டிவோட பர்சன்டேஜ் அதிகமாக அப்படிங்கிறத வச்சு தான் இவங்களுக்கான வாக்குகள் விழுந்திருக்கலாம். நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சொல்கிற மாதிரி, அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி கட்சியை சொல்கிற மாதிரி 2 விஷயங்கள் இந்த கட்சிக்கு பாதகமாக இருக்குது. ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, போதை கலாச்சாரம். இன்றைக்கி அந்த போதை கலாச்சாரம் நிறைய மாணவர்கள்ட்ட பரவி தமிழ்நாட்டுடைய இளைஞர்களுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது இந்த கட்சிக்கு பாதகமான ஒரு விஷயம்.
இரண்டாவது ஒரு விஷயம், பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள். எல்லா ஆட்சி காலகட்டங்களையும் இருக்குது அப்படின்னாலும் இந்த ஆட்சியோடைய காலகட்டத்தில் இந்த பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத எல்லாரும் ஒரு குற்றச்சாட்டாக முன்வைக்கிறாங்க. இதுதானே அப்படின்னு சொல்லி கடந்துட முடியாது நம்ம. ஏன்னா ஒரு இளைய தலைமுறையை மிகச்சரியாக வளர்த்தெடுக்க வேண்டிய ஒரு கடமை ஒரு அரசுக்கு இருக்குது. அதை இந்த அரசு 5 ஆண்டுகளில் சரியாக செஞ்சிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெளிவாகணும். இதையெல்லாம் கடந்து பார்த்தாலும் சரி, இதற்கான ஒரு திடமான வாக்கு வங்கி அப்படிங்கிறது எந்த காலத்திலையும் இருந்துகிட்டே இருக்கு. அந்த வாக்கு வங்கியை அசைக்க முடியாது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு. அந்த வாக்கு வங்கியின் வாக்குகள் அப்படியே விழுந்தால் ஒரு 35லிருந்து 39 விழுக்காடு, 40 விழுக்காடு கூட வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி வாங்கிட்டா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் தன்னுடைய ஆட்சியை அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் கணிந்திருக்கின்றன. சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்துட்டோம். அடுத்ததா எந்த கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தொடங்கப்பட்டு நிறைய மக்கள் மனங்களில் நிறைஞ்சிருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக. இந்த அதிமுக கட்சியுடைய பலமே 2 பெரிய ஆளுமைகள் தான். முதல்ல நம்ம சொன்ன மாதிரி மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். இன்னைக்கும் கூட பல பேர் எம்ஜிஆர் ரசிகர்களாக இருக்கிறத பார்க்குறோம். தலைமுறை தாண்டியும் வாழக்கூடிய ஒரு மனிதனா எம்ஜிஆர் அவங்க மனசில் நிறைஞ்சிருக்காரு. குறிப்பாக சொல்ல போனோம்னா, நான் அண்மையில் நத்தம் பக்கத்தில் போயிருந்தேன். அந்த நத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதர், ஒரு ஆட்டோ ஓட்டக்கூடிய அன்பர். அவருக்கு வயது ஒரு 45 தான் இருக்கும், 40-45 வயது தான் இருக்கும். அவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தான் வச்சிருக்க ஸ்கூட்டர் முழுக்க எம்ஜிஆர் நடித்த படங்களுடைய பெயர்களை முழுக்க எழுதி வச்சிருக்கிறார். அந்த இடைவிடாமல் ஒரு வெள்ளை கலர் ஸ்கூட்டர். அந்த ஸ்கூட்டரில் எம்ஜிஆர் நடித்த அத்தனை படங்களையும் எழுதி வச்சிருக்காரு. அதே மாதிரி எம்ஜிஆருடைய புகைப்படங்களை அதில் இடம்பெற செஞ்சிருக்காரு. அதோடைய தன்னுடைய பெயரை எம்ஜிஆர் மணி அப்படிங்கிறதையும் வச்சு அந்த ஸ்கூட்டரில் இருக்காரு. அதில் தான் வராரு போகிறாரு. இன்னும் சொல்ல போனால் எம்ஜிஆர் பெயரை தன் நெஞ்சில் பச்சை குத்திருக்காரு. இப்படிப்பட்ட டைஹார்ட் ஃபேன்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இப்படிப்பட்ட உயிரையும் கொடுக்கக்கூடிய, எம்ஜிஆருக்காக உயிரையும் கொடுக்கக்கூடிய மனிதர்கள் இன்னும் நிறைஞ்சிருக்காங்க இந்த தமிழ்நாட்டில். அவர்களுடைய வாக்குகள் அதிமுகவுக்கு அப்படியே போரும். யார் தலைவராக இருந்தாலும் சரி, யார் அந்த கட்சியை வழிநடத்தினாலும் சரி, இவர்களுடைய வாக்குகளை எந்த காலத்திலையும் பிரிக்க முடியாது. அப்படிப்பட்ட வாக்குகள் எல்லாம் அதிமுகவுக்கு நிச்சயமா எப்பவுமே ஒரு சாலிடான வாக்கா இருக்கு. இன்னொரு விஷயம் பார்க்க போனீங்கன்னா, எம்ஜிஆர் இந்த காலத்து தலைமுறையிலும் இருக்காரா அப்படின்னு ஒரு ஆச்சரியமான கேள்வியை கேட்கலாம். விஜய்க்கு எந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்களோ அதே அளவுக்கு எம்ஜிஆருக்கு இன்னமும் ஃபேன்ஸ் இருக்காங்க. வயது கொஞ்சம் கூடியிருக்கலாம், 55-60 வயதுக்கு மேலே போயிருக்கலாம். இருந்தாலும் அந்த எம்ஜிஆர் ஃபேன் எல்லாம் எதுக்கு வாக்களிப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக அதிமுகவுக்கு தான் வாக்களிப்பாங்க. அவங்கள வேற எந்த கட்சியும் பிரித்து எடுத்துட முடியாது. அல்லது ஒரு ஜாதினால் அவங்களை கொண்டு பிரிக்க முடியாது. அது எல்லாமே ஒரு உணர்வு, மக்களுடைய உணர்வில் ஒரு மாஸ் ஹீரோ எந்த அளவுக்கு இருக்காரு அப்படிங்கிறதுக்கான மிகப்பெரிய உதாரணம் தான் எம்ஜிஆர். எம்ஜிஆர் தான் தமிழ்நாட்டில் பேட்மேன், எம்ஜிஆர் தான் தமிழ்நாட்டில் சூப்பர்மேன், எம்ஜிஆர் தான் தமிழ்நாட்டில் ஸ்பைடர்மேன். இப்போ புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்படிப்பட்ட ஆட்களை எந்த காலத்திலும் மக்கள் மனங்களிலிருந்து எள்ளளவும் பிரிக்க முடியாது. அடுத்த ஆளுமை அம்மா ஜெயலலிதா அவங்க. அந்த அம்மாவுடைய ஆளுமையும் மிகப்பெரிய ஒரு ஆளுமையா, இரும்பு பெண்மணியா அவங்கள காட்டியிருக்கு. அந்த இரும்பு பெண்மணியை ரசித்தவங்க, அந்த இரும்பு பெண்மணியை தன்னுடைய மனங்களில் ஏற்றுக்கிட்டவங்களுடைய வாக்கும் எந்த காலத்திலையும் மாறாது. அது அப்படியே போய் சேரும். இது ஒரு திடமான வாக்கு வங்கியை அந்த கட்சிக்கு எப்பவுமே வச்சிருக்கு. அதோடைய விழுக்காடு 35 விழுக்காட்டுக்கு மேலே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதையும் நம்மால மறுக்க முடியாது. இது எல்லாமே அந்த கட்சிக்கான ஆதரவு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, வெற்றி காரணிகள் என்ன இருக்கு, அதாவது வின்னிங் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வெற்றிக்கான காரணிகள் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மிக அற்புதமான தொடர்ந்த அதிக உழைப்பை செலுத்திய பரப்புரை. அந்த தேர்தல் பிரச்சாரத்தை இந்த தேர்தலில் அவரளவுக்கு யாரும் கொண்டு போகலை அப்படிங்கிறதான் உண்மை. இதை நம்மால் எப்போவுமே மறக்க முடியாது. அந்த அளவுக்கு சுற்றி சுழன்று தமிழ்நாடு முழுவதும் சுழன்று தொண்டை கட்டி போனாலும் கூட அதையும் தாண்டி அவர் மிகச்சிறப்பான ஒரு தேர்தல் பிரச்சார பயணத்தை மேற்கொண்டிருக்காரு. அப்படி ஆசோலேட்டிங்கில் இருக்கக்கூடிய பல மனங்கள் இந்த கட்சிக்கு திரும்புறதுக்கு ஒரு வாய்ப்பை அவர் ஏற்படுத்தி வச்சிருக்காரு அப்படிங்கிறதா உண்மை. அவருடைய பரப்புரை மிகச்சிறப்பான ஒரு பரப்புரை. இந்த தேர்தலில் யார் சிறப்பான பரப்புரை மேற்கொண்டார்கள், யார் சிறப்பான பிரச்சாரம் செய்தார்கள் அப்படின்னா, முதல் இடத்தை நம்ம பழனிசாமி, அதாவது எடப்பாடியார் அவர்களுக்குத்தான் கொடுத்தாகணும். முன்னாள் முதல்வராக இருந்தப்போ அவர் மேற்கொண்ட திட்டங்களும் கூட வெற்றிக்கான காரணிகளாக இருக்கு. அவருடைய காலத்தில் வந்தது தான் நம்முடைய அந்த உயிர்கொல்லி நோயான அந்த நோய் வந்தது.
இந்த நோயோட பேரை சொல்லக்கூட நமக்கு தயக்கமாக இருக்குது, மறுபடியும் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நோய் காலத்தில், கொரோனா காலத்தில் மிகச்சிறப்பான பணிகளை மேற்கொண்டார். தமிழ்நாடை பாராட்டுச்சு. அந்த பாராட்டுகள் அவருக்கான ஒரு தனி வாக்கு வங்கியை உருவாக்கி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளால் மறுக்க முடியாது. அந்த தனி வாக்கு வங்கியோட வாக்கு சதவீதம் சேரும். இந்த கட்சிக்கு, அதிமுகவுக்கு பின்னடைவுகள் இல்லையா அப்படின்னு கேட்டால் ஏராளமான பின்னடைவுகள் இந்த கட்சிக்கு இருக்கு. அதுதான் இந்த கட்சியோட வாக்கு சதவீதத்தை பாதிக்கக்கூடியதாக இருக்கு. நியூட்ரல் ஓட்டெல்லாம் இவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பை தடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். முதல் காரணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வச்ச கூட்டணி. முதல்ல ஒரு ஸ்டெபனா ஒரு விஷயத்தை முடிவெடுத்தாங்க. இனிமேல் பிஜேபியோட கூட்டணி இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்தாங்க. அந்த ஸ்டாண்ட்லே நின்று இருந்தா கண்டிப்பா வாக்கு வங்கி அதிகரிச்சிருக்கும். பிஜேபிக்கு எதிரான வாக்குகள் பிற கட்சிகளுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அது திமுகவிற்கோ அல்லது தாவேகாவிற்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த கட்சிக்கு இருக்கு. மதவாத சக்திகளுடைய கூட்டணி இந்த கட்சியுடைய வெற்றி வாய்ப்பை ஓரளவுக்கு குறைக்குதுன்னு சொல்லலாம். அந்த கட்சிக்கு வாக்குகள் இருக்குவே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனுடைய எண்ணிக்கை மிகவும் குறைவு அப்படின்னு தான் சொல்லணும். இது சிறுபான்மையின வாக்குகளை ஒரு இஸ்லாமியரோ அல்லது கிறிஸ்தவரோ இந்த கட்சிக்கு வாக்களிக்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பை தடுத்து விடுகிறது அப்படிங்கிறதான் உண்மை. இதெல்லாமே இந்த கட்சிக்கான பின்னடைவுகளாக இருக்குது. இன்னொரு விஷயம், மாஸ் ஹீரோ இப்போதைக்கு அந்த கட்சியோட தலைவராக இல்லை. தமிழருடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே தனக்கு தலைவராக ஒரு மாஸ் ஹீரோ தான் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இன்னமும் கூட தமிழ்நாட்டுடைய மக்கள் மனங்களில் ஓடிட்டுருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மாஸ் ஹீரோ இந்த கட்சிக்கான தலைவராக இல்லை. மூன்றாவது ஒரு காரணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட்சியுடைய நிறைய நிர்வாகிகளை இந்த கட்சியை விட்டு நீக்கியிருக்காங்க அல்லது நீங்கி இருக்காங்க. 2 விஷயங்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய ஆளுமையை செலுத்தணும் அப்படிங்கிற இந்த கட்சி தலைவருடைய ஒரு எண்ணமாக இருக்கலாம். அது அப்படி இல்லைன்னா அவர்கள் இந்த கட்சிக்கு எங்கே தீங்கு விளைவிப்பாங்களோ அல்ல கட்சியோட ஓட்டுகளை பிரிச்சிருவாங்களோ அப்படிங்கிற எண்ணமாக அவர்களை ஏதோ ஒரு எண்ணத்தினால இந்த கட்சியுடைய நிர்வாகிகள் பலர் இந்த கட்சியிலிருந்து இப்போ விலகி வேற கட்சிகளுக்கு போயிருக்கக்கூடிய சூழலை நம்ம பார்க்குறோம். இதுவும் கூட அதிமுகவிற்கு பாதகமாக இருக்கலாம். இருந்தாலும் கூட இந்த கட்சி அமைச்சிருக்க கூட்டணி, இதனுடைய வாக்கு வங்கி இதெல்லாம் பார்க்கும்போது 30லிருந்து 35 விழுக்காடு வரைக்கும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. இதில் நியூட்ரல் ஓட்டுன்னு சொல்லக்கூடிய நடுநிலை வாக்காளர்கள் எந்த பக்கம் சாயிறாங்களோ அந்த பக்கம்தான் வெற்றிக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நம்ம மூன்றாவதாக பார்க்கக்கூடிய ஒரு கட்சி, புதிய விதைகளை மக்கள் மனங்களில் தூவி இருக்கக்கூடிய தாவேகா, தமிழக வெற்றி கழகம். இந்த தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவராக தமிழ்நாட்டு மக்கள் நெஞ்சங்கள்ல எல்லாம் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மாஸ் ஹீரோ விஜய் அவர்கள் இந்த கட்சியோட தலைவராகவும் நிறுவனராகவும் இருக்காரு. வெற்றிக்கான வாய்ப்புகள் இந்த கட்சிக்கு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்குன்னு தான் சொல்லலாம். வெற்றிக்கான எல்லா கட்சிகளுக்கும் வெற்றிக்கான வாய்ப்புகள் இருக்கு. முதல்ல இந்த வெற்றிக்கான காரணிகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடணும். இந்த கட்சிக்கு வெற்றிக்கான காரணிகள் முதல்ல இந்த கட்சிக்கு இளைஞர் பட்டாளம் இன்னைக்கு யார் பக்கம் திரண்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மறுப்பே இல்லாமல் சொல்லலாம், தங்குதடையே இல்லாமல் சொல்லலாம், தாவேகா பக்கம் மட்டும்தான் சாஞ்சிருக்கு இளைஞர் கூட்டம். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்தை, ஒரு ட்ரெண்டுன்னு ஒரு விஷயம் வச்சுருப்போம் எப்போவுமே. ஒருத்தர் ஒரு பேண்ட் டைட் பேண்ட் போடும்போது பெல்ஸ் பேண்ட் போட ஏன்டா இப்படி போட்டிருக்க அப்படின்னு கேட்போம் இல்லையா? அந்த ட்ரெண்டு தான் முக்கியமான விஷயம். இப்போ இளைஞர்களுக்கு ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்கு, நீ எந்த கட்சிக்கு ஓட்டு போட்ட அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க வெளில சொல்லும்போது நான் திராவிட முன்னேற்ற கழக திமுக ஓட்டு போட்டேன், அதிமுக ஓட்டு போட்டேன்னா ஏற இறங்க பார்க்கக்கூடிய இளைஞர்கள் தான் இன்னைக்கு நிறைய இருக்காங்க. யாராவது ஒரு இளைஞர் அந்த பிற கட்சிகளுக்கு வாக்களித்திருந்தா ஏன் அந்த பழைய கட்சிக்கு போய் வாக்களிக்கணும், புது கட்சிக்கு வாக்களிக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம், புது ட்ரெண்ட். அந்த ட்ரெண்டுங்கிறது மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கு இளைஞர்கள் மத்தியில் மட்டுமில்லை. இன்னொரு விஷயம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும், அவர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு விஜய் ஃபேன், விஜய் ரசிகர் இருக்காரு. ஒவ்வொரு குடும்பத்திலையும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை குடும்பங்களையும் ஒரு விஜய் ரசிகர் இருக்கதான் செய்வார். அவருடைய ஒரு வாக்கு போயிருந்தா கூட பல கோடி வாக்குகளை விஜய் பெறக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அப்படிங்கிறத மறக்க முடியாது. இன்னொரு விஷயம் மூன்றாவது மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம கணிச்சாகணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 18 வயது முதல் 54 வயது வரை, 54ங்கிறது கிட்டத்தட்ட விஜயுடைய வயது. அந்த வயது வரை உள்ள வாக்காளர்களின் எண்ணிக்கையை பார்க்கும்போது 4.4 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. இதுல 50% வாக்காளர்கள் வாக்களித்தாலே 2.2 கோடி, 2 கோடியே 20 லட்சம் பேர் வாக்களித்தாலே விஜய் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. இதில் இன்னும் கூட குறைச்சிக்கிட்டா ஒரு 2 கோடி பேர்,
2 கோடி பேர் வாக்களித்தா நிச்சயமாக ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் கூட உருவாகலாம், அதை மறுக்க முடியாது. ஆனாலும் இன்னும் நம்ம குறைச்சு பார்த்தோம்னா 1 கோடி வாக்காளர்கள் 1.5 கோடி வாக்காளர்கள் வாக்களித்தா கிட்டத்தட்ட 30% வாக்குகளை விஜய் அவர்கள் பெறக்கூடிய, தாவேகா பெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாகவே இருக்கின்றன. மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தேர்தலாகத்தான் இந்த தேர்தல் நம்ம இங்கே பார்க்கிறோம். விஜய் அவர்களுடைய கட்சி மிகப்பெரிய மாற்றத்தை இந்த தேர்தலில் உருவாக்கி இருக்கு. இளைஞர்கள் அவருக்கு சாயறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்கணும். பல குடும்பங்கள்ல குழந்தைகள் எல்லாருமே விஜய் அவர்களுடைய ரசிகர்களா இருக்காங்க. சின்ன சின்ன குழந்தைகள். அந்த குழந்தைகள் ஓட்டு போட்ட வந்த பின்னாடி கேட்குது, யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு கேட்குது. நான் திமுகவுக்கு ஓட்டு போட்டேன், அதிமுகவுக்கு ஓட்டு போட்டேன், இல்லை நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டேன்னா அந்த குழந்தைங்க முகம் கொடுத்து பேச மாட்டேங்குது அந்த பெரியவங்களோட. அப்படி கோச்சிக்கிட்டு போயிடுறாங்க. அப்போ அந்த குழந்தைகளை சமாதானப்படுத்துவதற்காக கூட அவர்கள் தாவேகாவிற்கு வாக்களிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. எல்லாருக்குமே குழந்தைன்னா பிடிக்கும் இல்லையா? அந்த குழந்தை என்ன சொல்லுதோ அதுதான் வேதம்னு பல குடும்பங்கள் இருக்கு. அப்படிப்பட்ட ஆட்கள் கூட என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவேகாவுக்கு வாக்களிச்சிருக்காங்க. நம்ம வெறும் இளைஞர்களை மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஆட்களும் நடுத்தர வயதுக்காரர்களும் இந்த தாவேகாவுக்கு பெரும்பாலும் வாக்களித்திருக்கிறார்கள். இந்த வாக்குகள் வெற்றி சதவீதமா மாறுமா அப்படின்னா இதுதான் நம்ம கணிக்க முடியாத விஷயமா இருக்கு. எந்த கணக்குகளுமே அந்த தேர்தல் முடிவுகள் வெளிவந்த பின்னாடி தான் உண்மையாகும். இந்த 3 கணிப்புகளையும் வச்சு பார்க்கும்போது திமுகவுக்கு ஆட்சி மேலே பெரிய அதிருப்தி, ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படிப்பட்ட பெரிய அதிருப்தி இல்லை. ஏன்னா அந்த திட்டங்கள் அந்த ஆன்டி இன்கம்பன்சியை தொடர்ச்சி எரிஞ்சிருக்கு. அதனால திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. அதிமுகவிற்கான வாய்ப்புகள் இன்னொரு கட்சியோட அந்த கூட்டணினால அந்த வாக்குகள் சிதறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. இன்னும் திடமான ஒரு தலைவரை அந்த கட்சியினர் எதிர்பார்க்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு திடமான தலைவர் அங்கே இருக்காரா அப்படின்னா அது கேள்விக்குறி. எடப்பாடியார் அவர்களுக்கு நிச்சயமாக ரசிகர்கள் இருக்காங்க. அவர்களுக்கு நிறைய பேர் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்ட தொண்டர்கள் இருக்கிறாங்க. இதை தாண்டி ஒரு மாஸ் ஹீரோ பிம்பம் அவருக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்த மாஸ் ஹீரோ பிம்பம் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒருத்தர் விஜய் அவர்கள், தாவேகா. விஜய் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு இடையில தான் போட்டி. ஒன்று திமுக, இன்னொன்று தாவேகா. இதை சொல்லியே அதை மக்கள் மனசுல பதிய வச்சிருக்கிறாரு. இதுவும் அவருடைய வெற்றிக்கான வாய்ப்பா இருக்கு. சரி, தாவேகாவுக்கு குறைகளே இல்லைன்னு கேட்டிங்கன்னா ஏராளமான குறைகள் இருக்கு. மிகப்பெரிய கட்சி தான். ஒரு கூட்டணி சேர்ந்திருந்தா இது நிச்சய வெற்றியா மாறி இருக்கலாம். சரியான கூட்டணி அவருக்கு அமையலை அல்லது சேரலை. 2வது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எப்படி அவர் 2 கட்சிக்கு இடையில போட்டிங்கிற ஒரு விஷயத்தை பதிய வச்சாரோ அதே மாதிரி மற்ற மாற்று கட்சிகள், அரசியல் கட்சிகள் இதில் இருக்க எல்லாருமே தற்குறிகள்னு சொல்லி அந்த வாக்கு வங்கிகளை குறைப்பதற்கான வழிகளை பார்த்துருக்காங்க. இன்னொரு விஷயமும் இருக்குது. இதில் குழந்தைகள் சொல்வதைத்தான் கேட்பாங்களா, தனக்குன்னு ஒரு எண்ணம் இருக்காதா அப்படின்னு இருக்குது. அப்போ அப்படி பார்க்கும்போது சுயமாக சிந்திக்கக்கூடியவர்கள் ஒரு புதிய கட்சிக்கு அந்த அளவுக்கு ஆதரவு கொடுப்பாங்களா அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டியிருக்கு. இதையெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாமே அந்த தாவேகாவுடைய மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் நிறைய மைனஸ்லாம் இருக்குது. மிக முக்கியமான ஒரு மைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா அவருடைய சொந்த விவகாரம். தன்னுடைய குடும்பத்தையே கவனிக்க முடியாத ஒருத்தர், தன்னுடைய குடும்பத்துக்கே நல்ல விஷயங்களை செய்ய முடியாத ஒருத்தர் எப்படி இந்த தமிழ்நாட்டுக்கு நல்ல விஷயங்களை செய்வார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மக்கள் மனங்களில் நிறைய பதிச்சிருக்காங்க. அவருடைய மனைவி அவர் மேலே ஒரு விதமான விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இன்னொரு பெண்ணோட தொடர்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லலாம். அந்த மாதிரியான தொடர்புகளை மக்கள் அவ்வளவா விரும்ப மாட்டாங்க. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு விஷயம் வந்ததுன்னா, இது மாதிரி இன்னொரு பெண்ணோட தொடர்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுன்னா அமெரிக்க அதிபரை அந்த மக்கள் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் நடக்கிற உண்மை இது. அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் தமிழக மக்கள் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இல்லை. சொல்லுவாங்க இல்லையா, யாரிடத்தில் தவறு இல்லை காட்டுங்கள், யாரிடத்தில் தவறு இல்லையே அவர் முதல் கல்லை எறியட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா மனிதர்களிடம் தவறுகள் இருக்குது. அப்போ அந்த சொந்த தவறுகளை நம்ம ஒரு பெரிய அளவில் பொருட்படுத்தணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்கள் ஆனால் சில பேர் சில நடுத்தர குடும்பங்களை சார்ந்த பெண்கள் விஜய்க்கு வாக்களிக்கலாம் என்று நினைத்திருக்கக்கூடிய பெண்கள் மாறுவதற்கான வாய்ப்பு இதனால் உருவாகிறது அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த பெண்களுடைய ஓட்டுகள் எல்லாம் வேற ஒரு கட்சிக்கு போகிற சூழலும் இருக்குது.
இதையெல்லாம் கருத்தில் வச்சு பார்க்கணும். நாம் தமிழரை பற்றி சொல்லலே அப்படின்னு கேட்கலாம். மிக அற்புதமான கொள்கைகள், கட்சியோட கொள்கைகள். நிச்சயமாக நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கைகள் ஏற்புடையவை. ஆனால் அதில் ஒரு நெகிழ்வுத்தன்மை இருக்கணும். அந்த நெகிழ்வுத்தன்மையை அவர் மிஸ் பண்ணுறாரு. பொதுமக்கள் எல்லாருமே வெறும் தமிழர்கள், பிறப்பால் தமிழர்கள் மட்டும்தான் தமிழர்கள் அப்படிங்கிறது அவருடைய கொள்கையாக இருக்குது. அதை நம்ம ஏற்றுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழை யாரெல்லாம் விரும்பி இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் இந்த தமிழ் மண் ஏற்றிருக்கிறது, தமிழ் ஏற்றிருக்கிறது. இன்னும் வெளிநாட்டிலிருந்து வந்த சிலரால் தான் தமிழும் வாழ்ந்திருக்கிறது, வளர்ந்திருக்கிறதுங்கிறதால மறக்க முடியாது, மறுக்க முடியாது. அப்போ இதனால் அவருக்கான வாக்கு வங்கிகள் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி அவருக்கு எப்போவுமே இருக்கும். அவரை பின்பற்றுபவர்கள், அவரோடு இருக்கக்கூடிய தொண்டர்கள் அவரோடு எப்போதும் இருப்பார்கள். அந்த வாக்கு வங்கி சிதையாது. ஆனால் நிறைய பேர் ஒரு மூன்றாவது வாய்ப்பாக வச்சிருந்த நாம் தமிழருக்கான வாய்ப்புகள் அப்படியே தாவி இப்போ இருக்கக்கூடிய தாவேக்காவுக்கு போகிறது அப்படிங்கிறதான் உண்மை. அந்த கட்சியோட வாக்குகளும் தாவேக்காவுக்கு போகுது. அதை மறுக்க முடியாது. ஏன்னா நியூட்ரலில் நிறைய பேர் நாம் தமிழருக்கு வாக்களிக்கலாம், இவருடைய கொள்கைகள் நல்லா இருக்குது, இவர் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் நிறைய இருக்கிறாங்க. நான் மீண்டும் சொல்கிறது அதுதான், அந்த நெகிழ்வுத்தன்மையை தன்னுடைய கட்சிக்குள்ளே கொண்டு வரணும். இன்னும் தமிழர்கள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பரந்த உலகம், அந்த உலகத்தை சுருக்கிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சின்ன வேண்டுகோள். இங்கே இருக்கக்கூடிய தெலுங்கரும் தமிழராக இருக்கார், கன்னடரும் தமிழராக இருக்கார், உருது பேசக்கூடிய எத்தனையோ மக்கள் தமிழர்களாக இருக்காங்க. இவங்க எல்லாமே தமிழை ஏற்றுக்கொண்ட எல்லோருமே தமிழர்களாக மட்டும்தான் இந்த மண்ணில் வாழ்கிறார்கள். அதைத்தான் திராவிடம் அப்படின்னு ஒரு கொள்கை சொல்லிட்டு போகுது. அப்படின்னாலும் இவர் அதையெல்லாம் கொஞ்சம் யோசித்து தன்னுடைய கொள்கைகளை மாற்றிக்கிட்டா வாக்குகளை இன்னும் அதிகமாக பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பல தலைவர்களை விமர்சிக்கிறதையும் அவர் குறைத்து கொள்ளலாம். நபிகள் நாயகத்தை இஸ்லாமிய மக்கள் தன்னுடைய உயிருக்கு நிகராக கருதுகிறாங்க. அவர் விமர்சித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தன்னுடைய வாக்கு வங்கிகளை அங்கேயும் இழந்திருக்காரு. அதே மாதிரி பல தலைவர்களை விமர்சிக்க அந்த வாக்கு வங்கிகள் குறைந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் அவர்களை உயிராக மதிக்கக்கூடிய மக்கள் இவர்கள் அப்படிங்கிறத மறுபடியும் நான் சொல்லிக்கிறேன். இப்போ இந்த 4 முனை போட்டி ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறது. தமிழக அரசியலில் மாற்றம் வருமா அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். திராவிட முன்னேற்றக் கழகம் சூரியன் உதிக்குமா, மீண்டும் உதிக்குமா, அல்லது இலை துளிர்க்குமா, இல்லை விசில் சத்தம் கேட்குமா அப்படிங்கிற 3 விஷயத்தை தான் எதிர்பார்த்து 4ஆம் தேதிக்காக காத்திருக்கிறோம். 4ஆம் தேதி வரப்போகுது. கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய அலை இந்த இதில் இருக்குது. விஜய் அலை ஒன்று இருக்குது. இதை மீறி திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறுமா அல்லது அதிமுக வெற்றி பெறுமா எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். யார் வெற்றி பெற்றாலும், ராமை ஆண்டாலும் ராவணை ஆண்டாலும் நமக்கு என்னங்கிற மாதிரி நம்ம இது இருக்கக்கூடாது. ஒவ்வொரு கட்சி பதவியை ஆட்சி ஏற்கும் போதும் அந்த ஆட்சியில் மக்களும் பங்கு கொள்ளணும். குறிப்பாக இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள், நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, தற்குறின்னு சொல்லி எங்களை சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மனக்குறை இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இருக்குது. இளைஞர்கள் எல்லாம் தற்குறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்களைப் போல சிந்திப்பவர்கள் யாருமே கிடையாது. புதியவற்றை உருவாக்கக்கூடியவர்கள் இளைஞர்கள், நாளைய உலகத்தை கட்டமைக்கக்கூடியவர்கள் இளைஞர்கள். அந்த இளைஞர்கள் தான் நாளைய சொத்து தமிழ்நாட்டுக்கு. அப்படிப்பட்டவர்களை ஒரு வார்த்தையில் நீங்களாம் தற்குறிகள்னு சொல்லிட்டு போயிட முடியாது. தற்குறிகள்னா யாரை சொல்லுவோம்? படிக்காதவர்களை சொல்லுவோம். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இளைஞர்களில் கிட்டத்தட்ட 70-80 விழுக்காடு வரைக்கும் கற்றவர்கள் தான் இருக்காங்க, படித்தவர்கள் தான் இருக்காங்க. இவங்களை எப்படி நீங்கள் தற்குறின்னு சொல்லுவீங்க? இன்றைக்கு இந்த உலகம், தமிழ்நாடு உலகத்தோடு மிகப்பெரிய தொடர்பில் இருக்கிறது. இந்த தொடர்புக்கு காரணமே அந்த இளைஞர்கள் தானே. அந்த இளைஞர்களை தற்குறிகள்னு சொல்லிட்டு போயிட முடியுமா? நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியாது. அந்த இளைஞர்கள் மாற்றத்தை உருவாக்குபவர்கள். பெரியவர்கள் இன்னைக்கு ஒரு ஜென்ரேஷன் வார் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லையா, வயதானவர்கள் சில கட்சிகளுக்கு ஓட்டு போடுவாங்க, இளைஞர்கள் சில கட்சிகளுக்கு ஓட்டு போடுவாங்க. அப்படிப்பட்ட சூழலில் இதை ஒரு தலைமுறை போர், ஜென்ரேஷன் வார், இளைஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு போராக கூட நம்ம இதை கருதலாம், இந்த தேர்தலை. அப்படிப்பட்ட சூழலில் இளைஞர்கள் வெற்றி பெறணும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம். நாளை உலகத்தை உருவாக்க போகிறவர்கள் அவர்கள். ஆனால் அவர்கள் இன்னமும் சிந்திக்க வேண்டும். அந்த இளைஞர்கள் இந்த தமிழ்நாட்டை எப்படி மாற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிங்கப்பூரை மாற்றலாம். லீ குவான் யூ அப்படிங்கிற தலைமை ஏற்று சிதைந்த கிட சிங்கப்பூரை ஒன்று திரட்டி அந்த சிங்கப்பூருக்கு உலகளாவிய ஒரு அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு உலக நாடுகளில், மிகப்பெரிய பணக்கார நாடுகளில் ஒன்றா சிங்கப்பூர் இருக்குன்னா அதுக்கு காரணம் அந்த நாட்டோட இளைஞர்கள் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மியான்மர் எத்தனையோ போராட்டங்களை எதிர்கொண்டிருக்கு இளைஞர்கள், இன்னும் அந்த நாட்டுக்காக போராடிட்டு இருக்காங்க. வியட்நாம்
வியட்நாமில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, பிரான்ஸுங்கிற 2 மிகப்பெரிய சாம்ராஜ்யங்களை எதிர்த்து அந்த இளைஞர்களும் விவசாயிகளும் சண்டையிட்டு தன்னுடைய உரிமையை நிலைநாட்டி இருக்காங்க அந்த நாட்டின் இளைஞர்கள். இப்படிப்பட்ட இளைஞர்களா தமிழ்நாட்டு இளைஞர்கள் வரணுங்கிற ஒரு பேராசையே நமக்குள்ள இருக்கு. தமிழ்நாட்டு இளைஞர்கள் மூழ்கி கிடக்காமல், மயக்கங்களில் மூழ்கி கிடக்காமல், மதுவில் மூழ்கி கிடக்காமல், போதையில் மூழ்கி கிடக்காமல், பொழுதுபோக்குகளில் மூழ்கி கிடக்காமல் ஒரு மிகப்பெரிய சக்தியாக, உயர்ந்த சக்தியாக எழுந்தால் மாற்றம் நிச்சயம். அந்த மாற்றம் தமிழ்நாட்டை உலகின் மிகச்சிறந்த ஒரு மாநிலமாக மாற்றும், தமிழ்நாட்டை இந்தியாவின் சிறந்த மாநிலமாக மாற்றும், உலகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக வைக்கும் அப்படிங்கிறதா உண்மை. இளைஞர்களுடைய மனங்கள்ல மாற்றம் வரணும். அதுதான் தேர்தலோட வெற்றி. அதுதான் இந்த தேர்தலோட வெற்றி. யார் வெற்றி பெறணும்? திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறணுமா? அதிமுக வெற்றி பெறணுமா? விஜய் வெற்றி பெறணுமா? அப்படின்னா இந்த தேர்தலில் யாருக்கு வெற்றி கிடைக்கணும்னா மக்களுக்கு வெற்றி கிடைக்கணும். தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த வெற்றி நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். எப்படி இருந்தது இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து இந்த நம்ம வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு வரப்போகுது. நம்முடைய மீடியா டாக்ஸை தொடர்ந்து பாருங்க. உங்களுடைய கமெண்ட்டை பதிவு பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. நிறைய பேசலாம், நீங்களும் எங்களோட பேசுங்க. பேசுவோம், மீண்டும் சந்திப்போம். வணக்கம். நாளைய தலைமுறை நலமாகட்டும்.